கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுக்கிற தேவன். வாழ்க்கையில் கண்ணீரோடு விதைக்கிறது என்றால் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியரில் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, கண்ணீரோடு நான் உங்களுக்காக நான் வேண்டுதல் பண்ணுகிறேன் என்று சொல்லி. பிலிப்பியரில் அதே மாதிரி சொல்ல, நான் கண்ணீரோடு இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி. அப்போஸ்தலனாகிய பவுல் அடிக்கடி சொல்ல, கண்ணீரோடு நான் தேவ சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்லி. தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கூட அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறேன். அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஆண்டவரை நோக்கி பரிந்து பேசுகிறேன், ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஊழியங்களை நிறைவேற்றுகிறேன். ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்கள் ஒருவேளை உங்களுடைய சொந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுது கொண்டிருப்பீங்கன்னா, ஐயா என்னுடைய கணவர் ரட்சிக்கப்பட மாட்டானா, என்னுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட மாட்டானா, என்னுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட மாட்டானா என்று சொல்லி உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்க உங்களுக்காக ஒரு வேளை நீங்கள் அழுது புலம்பலாம். உங்களுடைய உறவினர்களுக்காக அழுது புலம்பலாம். யாரும் ஒருவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். உங்கள் அழுகையை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறவர். உங்களுடைய அழுகைக்கு பதில் தருகிறவர். பவுலுடைய கண்ணீரின் ஜெபம் அநேக சபைகளை, அநேக ஜனங்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் வனாந்தரத்திலே, எபிரேயரிலே நாம் வாசிக்கிறோம், அவர் கண்ணீரோடு அவர் விண்ணப்பம் பண்ணி கேட்கப்பட்டார் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 5:7 நாம் அதை வாசிக்கிறோம். அந்தபடி இந்த நாளிலும் கூட ஒருவேளை கண்ணீரோடு நீங்கள் செபித்து கொண்டிருக்கிற காரியங்கள், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, தேவ ராஜ்யத்திற்காக நீங்கள் அழுது புலம்புவீர்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில்கள் வருகிறது. உங்களுடைய அழுகை ஆனந்த களிப்பாய் மாறுகிறது. நீங்கள் அழுது புலம்புகிற அந்த அழுகிற கண்ணீரை அவர் காண்கிறார். அந்த கண்ணீரை தம்முடைய துருத்தியில வைத்திருக்கிறார். அதற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நாளிலும் கூட அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் உங்களை இனி நகைக்க பண்ண போகிறார். அது நிமித்தம் உண்டாகிற ஆத்தும அறுவடைகள் உங்களுக்குள் பெருக ஆகும் போது மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். உங்கள் மனம் திரும்பாத கணவர் மனம் திரும்புகிறதை பார்ப்பீர்கள். மனம் திரும்பாத பிள்ளைகள் மனம் திரும்புகிறதை பார்ப்பீர்கள். மனம் திரும்பாத உற்றோர், உறவினர், பெற்றோர் மனம் திரும்புகிறதை பார்ப்பீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பெற்றோர், உற்றோர், உறவினர் மனம் திரும்புவதற்காக அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுடைய அழுகை ஆனந்த களிப்பாய் மாறப்போகிறது. அதை கர்த்தர் நகைப்பாய் மாற பண்ண போகிறார், நகைக்க பண்ண போகிறார். உங்களை சந்தோஷமாய் சிரித்துக்கிட்டே இருக்க வைக்க போகிறார். அடுத்து கடைசி வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி போனார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏன்? இங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எடுத்து கொள்ளப்படுகிறது நிமித்தம் ஒரு அழுகை ஏற்படும். எடுத்துக்கொண்டார் காணமே என்று சொல்லி அதற்கு பின்பு தொடர்ந்து சொல்லுகிறார், ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்திருக்கிறான் என்ற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரத்தை நினையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தரிசித்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 20ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது மகதலேனா மரியாள் தேவன் அங்கே கல்லறையின் இடத்திலே போய் அவள் அழுது கொண்டிருக்கிறாள். இயேசுவை காணவில்லை என்று. இயேசு மரித்து போனார், இப்பொழுது அவருடைய சடலத்தையும் காணவில்லையே, அழுது கொண்டிருக்கிறாள்.
ஆனால் இயேசுவோ, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய்? அவளுடைய கண்ணீரை ஆண்டவர் பார்த்தார். அவள் அழுது கொண்டே நின்று கொண்டிருந்தாள். இயேசுவே அந்த இடத்துக்கு வந்து விட்டார். அவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். அப்பொழுது அவள் கேட்டாள், அவர் தோட்டக்காரர் நினைத்துக் கொண்டு, இயேசுவை காணவில்லை, நீர் எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் என்னிடத்திலே தார், நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு, மரியாளே என்று சொன்ன உடனே அவளும் ரபுனி என்று சொல்லி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது இயேசுவை தரிசித்து அவளுடைய அழுகையின் காரியம் மாறி போகிறது. ஒரு சந்தோஷத்தை அங்கே அடைகிறாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நமக்கும் கூட அப்படித்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு இழந்து போன சூழ்நிலை அனுப்பிங்கன்னு சொன்னா மறுபடியுமாக நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷப்பட போகிறீர்கள். இன்றைக்கும் அழுது கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாய் மாறும். இந்த உலகத்திலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அழுது கொண்டு இருப்போம் என்று சொன்னால் ஒரு நாள் இயேசுவை சந்திப்போம். ஒரு நாள் இயேசுவை சந்திப்போம். அன்றைக்கு இயேசுவோடு கூட சந்தோஷமாய் வாழ்கிற வாழ்க்கை சந்திக்கிற அந்த நாள் சந்தோஷமான நாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட அழுகிற நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். இனி நீங்கள் நகைப்பீர்கள் என்று சொன்னார். இன்றைக்கும் கூட ஆண்டவரை நீங்கள் கண்டு சந்தோஷப்பட போகிறீர்கள். அவரை தரிசித்து சந்தோஷப்பட போகிறீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய அழுகையை ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணுகிற தேவன் மாற பண்ணுவார்.